புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் 2 பார்க்க போகிறோம். புரோட்டிஸ்டானா என்னென்னா ஒரு செல்லாலான யூகேரியட்டுகள். இதில் தாவர புரோட்டிஸ்டா, விலங்கு புரோட்டிஸ்டான்னு இருக்குது. விலங்கு புரோட்டிஸ்டாவை நம்ம புரோட்டோசோவான்கள்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா, பாரமீசியம். இந்த யூக்ளினா அப்படின்ற புரோட்டோசோவா வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் வந்துட்டு ஈடுபடுது. இது சூரிய ஒளி இல்லாதப்ப வந்துட்டு பிறசார்பு ஊட்ட முறையையும் கொண்டு இருக்கு. அதனால் இது தாவரமாக விலங்கான்றது தெரியலை. அதுக்கப்புறம் பூஞ்சைகள் உலகம். இதில் ஈஸ்ட்டு, மோல்டு, காளான்கள், நாய்க்குடைகள், பக்பந்துகள், அதுக்கப்புறமா பெனிசிலியம் இதெல்லாம் இருக்குது. பூஞ்சைகளில் வந்துட்டு பச்சையம் இல்லை. ஸோ அது வந்து மட்குண்ணியாகவும் ஒட்டுண்ணியாகவும் இருக்குது. பூஞ்சையானது யூகேரியாட்டிக் செல் அமைப்பு கொண்டது. இந்த பூஞ்சை குறித்த அறிவியல் வந்துட்டு மைக்காலஜி அப்படின்னு பேர் இருக்குது. அதுக்கப்புறமா பூஞ்சைகள் உடல் வந்துட்டு மைசீலியம் எனப்படும். அதுக்கப்புறம் அதோட தொகுப்புகள் ஹைப்பா என்ற தொகுப்பால் ஆனது. அதை சுற்றி கைட்டின் என்ற பொருளால் மூடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா பெனிசிலியம் அப்படின்றது ஒரு பூஞ்சை. இது பெனிசிலியம் கிரைசோஜீனம், அப்புறம் பெனிசிலியம் நொட்டேட்டம் ஆகியவற்றிலிருந்து பெனிசில்வின் வந்துட்டு தயாரிக்கப்படுகிறது. இதை மருந்துகளின் ராணின்னு சொல்கிறோம். இதை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் பிளம்மிங். ஈஸ்ட் அப்படின்றது ஒரு செல்லாலான ஒரு சாருண்ணி வகை பூஞ்சை. இது ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல்லாம் இதை தான் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் உண்ணத்தகுந்த காளான்கள் அப்படின்றது அகாரிகஸ் வகையை சேர்ந்ததும், நச்சுத்தன்மை மிகுந்த காளான்கள் வந்துட்டு அமானிடா வகையை சேர்ந்ததும் ஆகும். ஓகேவா? இந்த பூஞ்சையால் ஏற்படுற நோய்கள் என்னென்னா மனிதனுக்கு படர்தாமரை பாதப்படை, விலங்குகளில் எர்காட் பாதப்படை, அதுக்கப்புறம் தாவரங்களில் வந்துட்டு டிக்கா அப்படின்ற நோய், அது வேர்க்கடலையிலையும், வெப்பு நோய் வந்துட்டு நெல்லுலையும் வந்துட்டு ஏற்படுது.